கடந்த 2ஆம் தேதி வீரவநல்லூர் அருகே தந்தை மற்றும் அவரது 5 வயது மகன் கொடூர கொலை சம்பவத்தில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை சம்பவத்தில் மூலஞ்சி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், தற்போது இந்த வழக்கின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு? தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2ஆம் தேதி நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில இருசக்கர வாகனத்துல குடும்பத்தோடு சென்று கொண்டிருந்த போது காளிமுத்து என்பவரை கார் கொண்டு இடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வீரவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கூடிய சூழல்ல குற்றவாளிகளை பிடிக்க 9 தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த சூழல்ல நேற்று முன்தினம் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நேற்றைய தினம் 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்த நிலையில தான் நெல்லை மாவட்டம் அந்த 80 அடி கால்வாய் பகுதியில பதுங்கியிருப்பதாக கிருஷ்ணன் என்பவர் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து அவரை பிடிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்ட போது அவர் தப்பியோட முயன்றார். அப்போது அவருக்கு கீழே விழுந்து கை முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக போலீசார் மீட்டு நெல்லையார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தமாக இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதக்கூடிய சிலரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். தனிப்படை போலீசார் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இந்த தீவிர தேடுதல் வேட்டையும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் பல்வேறு நபர்களை அடையாளம் காட்டி இந்த கொலை சம்பவத்தில் தப்பித்த அந்த காளிமுத்துடைய மகன் புகார் தெரிவித்திருந்த நிலையில அவர்களையும் சேரக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நெல்லை இரட்டை கொலை சம்பவத்தில் தற்போது வரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.